ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 39. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ won't forgive you. ஐ won't forgive you. won'tங்கிறது will not தான். ஓகேவா? அதை ஷார்ட் ஃபார்ம் தான் won't. ஐ won't forgive you. ஐ won't forgive you. அடுத்து, என் பேச்சை கேளு. என் பேச்சை கேளு. நான் சொல்கிறத கேளு, நான் பேசுகிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்? லிசன் டு மை வேர்ட்ஸ். லிசன் டு மை வேர்ட்ஸ். என் பேச்சை கேளு. பேச்சை கேளு அப்படிங்கிறத லிசன் டு மை வேர்ட்ஸ். அடுத்து, இதற்கு பதிலாக எனக்கு இது தாங்க. எனக்கு ஆப்பிள் வேணாம், இதற்கு பதிலாக எனக்கு ஆரஞ்சு தாங்க. இல்லை அப்படின்னா இந்த தங்கச்சை வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய அந்த மாதிரி சென்டென்ஸ் டே டு டே யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு பதிலாக அதை கொடுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ். அடுத்து, நீ இப்படி செய்யாத. இப்படி செய்யாத அப்படிங்கிறத யூ டோன்ட் டூ லைக் திஸ். யூ டோன்ட் டூ லைக் திஸ். ஓகே, யூ டோன்ட் டூ லைக் திஸ். அடுத்து, எனக்கு அது பிடிக்காது. எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் தட் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காதுப்பா. ஐ டோன்ட் லைக் தட். அடுத்து, நான் இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன். ஃபங்க்ஷனில் இருப்பாங்க, அப்போ கால் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே இருக்க அப்படின்னு. நான் இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ வில் பி தேர் இன் 1 hour. அடுத்து, சாப்பாடு முடிஞ்சிருச்சு. சாப்பாடு தீர்ந்து போச்சு. சாப்பாடு முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒன்று தான். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? த ஃபுட் ஹேஸ் ரன் அவுட். முடிஞ்சு போச்சு. த ஃபுட் ஹேஸ் ரன் அவுட். சாப்பாடு தீர்ந்து போச்சுப்பா, நீ முன்னாடியே வந்திருந்தேன்னா கிடச்சிருக்கும். த ஃபுட் ஹேஸ் ரன் அவுட். சாப்பாடு முடிஞ்சு போச்சு. அடுத்து, அடிக்கடி எனக்கு தெரியப்படுத்திட்டே இரு. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அடிக்கடி எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு ஃபோனில் எதுவும் இல்லை. கீப் மீ அப்டேட்டட். என்னைய அப்டேட்டடாக வச்சுக்க. அதாவது எனக்கு தெரியப்படுத்திட்டே இரு. அந்த ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தி அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. கீப் மீ அப்டேட்டட். அடுத்து, நீ இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிக்க, ரெஸ்ட் எடுத்துக்க. இன்னைக்கு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ இன்னைக்கு நைட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? டேக் ரெஸ்ட் ஹியர் டுநைட். இன்னைக்கு நைட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்க இங்கே. டேக் ரெஸ்ட் ஹியர் டுநைட். அடுத்து, நீ எக்ஸாம் நல்லா பண்ணினியா அப்படிங்கிறத டிட் யூ டூ யுவர் எக்ஸாம்பிள். நீ எக்ஸாம் நல்லா பண்ணியா? அடுத்து, வீட்டை சுத்தமாக வை. ஓவர் டஸ்ட்டாக இருக்குது. வீட்டை சுத்தமாக வை. ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் இருக்குது. கீப் யுவர் ஹோம் க்ளீன். வீட்டை க்ளீனாக வச்சுக்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்க. ஓகே, கீப் யுவர் ஹோம் க்ளீன். நீ எங்கே தங்கியிருக்க? ஆளே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேடா, எங்கடா தங்கியிருக்க? ஒரே ஊரில் தான் இருக்கேன்ற. வேர் ஆர் யூ ஸ்டேயிங். நீ எங்கே தங்கி இருக்க? வேர் ஆர் யூ ஸ்டேயிங். அடுத்து, உன்னை திரும்பி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு see you again. இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிறத there is no need to worry. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. there is no need to worry.
அடுத்து, நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கீங்க. நீங்கள் பார்க்க நல்லா அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க நல்லா இருக்கீங்க. பார்க்க நல்லா இருக்கீங்க அவ்வளோதான். யூ ஆர் லுக்கிங் குட். யூ ஆர் லுக்கிங் குட். யூ ஆர் லுக்கிங் குட். யூ ஆர் லுக்கிங் குட். சிம்பிள். அடுத்து, நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். வேறு தான் படத்துக்கு போவோம். நான் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி. ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி. ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி. ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி ஆல்ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் சீன் திஸ் மூவி ஆல்ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபோனை எப்போ மாற்றுனீங்க? என் ஃபோன் உடஞ்சி போச்சுப்பா, நான் மாற்றிட்டேன். உங்கள் ஃபோனை எப்போ மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. வென் டிட் யூ சேஞ்ச் யுவர் மொபைல்? வென் டிட் யூ சேஞ்ச் யுவர் மொபைல்? வென் டிட் யூ எப்போ சேஞ்ச் யுவர் மொபைல் மாற்றினீங்க? வென் டிட் யூ சேஞ்ச் யுவர் மொபைல்? அடுத்து, இது ஒரு நல்ல ஐடியா. இது ஒரு நல்ல ஐடியா. ஐடியா அதை மட்டும் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ குட் ஐடியா. திஸ் இஸ் அ குட் ஐடியா. திஸ் இஸ் அ குட் ஐடியா. நீங்கள் சொன்னதை என்னால் செய்ய முடியும். நீங்கள் சொன்னதை என்னால் செய்ய முடியும். நீங்கள் சொன்னதை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஐ கேன் டூ வாட் யூ சே. ஐ கேன் டூ வாட் யூ சே. ஐ கேன் டூ வாட் யூ சே. என்னால் முடியும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ. ஸோ அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் வரும். நீங்கள் சொன்னதை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஐ கேன் டூ வாட் யூ சே. ஓகே, சேட் சொன்னது. சே அப்படின்னா சொல்கிறேன் சொல்கிறது இப்போ கரண்ட்டில். ஓகேவா? எனக்கு அவனை தெரியும். எனக்கு அவனை தெரியும். எனக்கு அவனுக்கு நல்லா தெரியும்ப்பா. ஐ நோ ஹிம். ஐ நோ ஹிம். சிம்பிள். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.